நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சின்ன பையன்டா, அவனை போட்டு ஏன்டா இப்படி அடிக்கிற? நம்ம எல்லாம் ஒன்னா வளர்ந்தவங்க தான்டா சின்ன வயசுல இருந்து. ஏன்டா இப்படி அடிக்கிற? ஏதோ தெரியாதனமா தப்பு பண்ணா விட வேண்டியதானே? கூட்டிட்டு போட அவனை, கூட்டிட்டு போட அவனை. டேய் ஸ்ரீ, ஏனா அவட்ட போய் கெஞ்சிட்டு இருக்க? டேய் ஒண்ணால மாமா, ஒண்ணால. அவ ஸ்வேதா வாழ்க்கை சீரியஸான அவ. டேய் நீ கொஞ்சம் சும்மா இருக்கறியா? நடு ரோட்ல அவன் நின்னுட்டு இருக்கும்போது ரெண்டு சீன வண்டியில இரு. வாய் மூடுடா. பிரசாத், உன உயிரோட விட மாட்டேடா. டேய் அப்ப உன் அண்ணன் நீ எனக்கு என்ன மரியாதை கொடுக்கறியோ நீ அவனுக்கு கொடுக்கணும். போ சீனு. அவன் அண்ணன் கிடையாது. நீ முதல்ல தான் இருக்கணும். அவன் அண்ணன் கிடையாது. வாசரி, அவன் அண்ணன் கிடையாது. சின்னண்ணா அவன் கிடையாது. ஸ்ரீ பேசாம இரு. விடுங்க. டேய் குடும்பத்தை அழிச்சாவ பிரசாத். சுமார் ஸ்ரீ, ஒரு வேண்டாம். டேய் பாப்பா. டேய் பிரசாத், சுமார் சிவல நீ உள்ள போய் உட்காரு. சொன்னா கேளு. போ. உட்கார். டேய் சண்டை போடுறதுக்குனே இருங்கடா. ச்சே. பாப்பா, பாப்பா. என்னாச்சுன்னு? பாப்பா எங்க? மேல இருக்காங்க. வாடா மாப்ள. எங்க? டேய் பாப்பா மேல இருக்கு, வா. மாமா எனக்கு ஒண்ணுமே ஆகல மாமா. அம்மா கிட்ட எல்லாம் ஒண்ணும் போக வேண்டாம். சும்மா உனக்கு ஒண்ணும் தெரியாது, சும்மா இரு மாமா. பாப்பா என்ன திட்டுடா, வா. பாப்பா, மாமா, பாப்பா சொல்றத கேளுங்க. அம்மா கிட்ட போக வேண்டாம், எனக்கு ஒண்ணுமே ஆகல. பாப்பா விடுங்க மாமா, நான் ரூம் போறேன். பிரசாத், என்னாச்சுடா? வாயில ரத்தம். யாராவது அடிச்சாங்களா? யார் அடிச்சாங்க? கேக்குறேன்ல, என்ன இது கோலம்? வேலு, என்னாச்சு இவனுக்கு? பாப்பா மாமா சும்மா இருங்க. அம்மா ஒண்ணும் இல்லம்மா, சின்ன காயந்தாம்மா. அந்த ஈஸ்வர பாண்டியன் ஒன்னு அடிச்சானா? இல்ல அந்த மருதப்ப. நான் எத்தனை தடவை சொன்னேன், சார்லா பின்னாடி சுத்தாத சுத்தாதன்னு. நான் சொன்னது நீ கேட்டியா? இது உனக்கு தேவையா? பாப்பா ஈஸ்வர பாண்டியன மருத புறம் அடிக்கல. சாரதா போய் அரிசி முட்டல நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்து பாப்பா அடிச்சு போயிட்டா. பாப்பா அவனா? அந்த சின்ன பையனா? அவன் அடிக்கிற வரைக்கும் நீ பாத்துட்டு இருந்தியா? சும்மா இருப்பானா? தடுத்தேன். ஆனா பேய் வந்த மாதிரி அடிக்கிறான் பாப்பா. 10 பேர் தடுத்துக்க முடியாது பாப்பா. சும்மா இருங்க மாமா. அம்மா, மாமா மட்டும் குறுக்க வரலன்னா இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிருப்பான். அவன் ஏன்டா உன்னை அடிச்சான்? அம்மா, நீங்களும் மாமாவும் ஸ்வேதாவை கிண்டல் பண்ணீங்கல்ல, அதை போய் அவ ஸ்ரீகிட்ட சொல்லியிருக்கா போதற்கு. அதான் அவங்க வந்தான். ஸ்வேதா ஸ்வேதான் தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுனல்ல, இப்ப அவ பண்ண காரியத்தை பாத்தியா? அந்த குடும்பமே சரியான நன்றி கெட்ட குடும்பம். உன்னை அடிச்சிட்டான்ல அவன, நான் என்ன பண்ண பாரு. எங்கம்மா, எங்க போறீங்க? சாரதாவ கொல்ல போறேன். அவன் ஒன்ன அடிச்சான்ல, அதுக்காக நான் சாரதாவை கொல்ல போறேன். அம்மா அவசரப்படாதீங்கம்மா. அம்மா, சாரதாவை நீங்க கொல்ல போய்
அதுக்கப்புறம் போலீஸு கேஸு. வேண்டாம்மா, உங்களை அந்த மாதிரி என்னால் பார்க்க முடியாதுமா. சாரதாவை தானே கொள்ளணும். என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்க. உங்க பிரசாத் கிட்ட சொல்லுங்கம்மா, நான் போய் கொண்டுட்டு வந்துடுறேன். சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. சரி, நீ ஹாஸ்பிட்டலுக்கு போ. மாப்பிள்ள டாக்டர் வீட்டுக்கு போகலாம். மாமா டாக்டர்லாம் வேண்டாம் மாமா, சின்ன காயம்தான், நானே சரிப்படுத்திக்கிறேன். அம்மா அம்மா உள்ள போங்கம்மா. பாப்பா, கொஞ்ச நாளா நீ பிரசாதை பார்த்தவனே எரிஞ்சு விழுறதும், நீ என் பிள்ளையான்னு கேட்க முதல்ல நான் பயந்துட்டேன் பாப்பா. எங்க பிரசாதை நீ வெறுத்து ஒதுக்கிடுவியோன்னு. ஆனா அவனுக்கு ஒரு காயம் பட்ட உடனே சாரதாவை கொல்றன்னு கிளம்புன பாரு. உனக்கு பிரசாத் மேல எவ்வளவு பாசம் பாப்பா. அவன் மேல பாசம்லாம் இருக்கத்தான் செய்யுது. அதை விட முக்கியம், அவன் கோழை ஆயிடக்கூடாது. என்ன பாப்பா சொல்ற? எதிரி நம்ம வீடு தேடி வந்து அடிச்சிருக்கானா, அவனுக்கு என்ன ஒரு துணிச்சல் இருக்கணும். அதை பார்த்து இவன் கொஞ்சம் கூட தடுமாறிடக்கூடாது. அவனுக்குள்ள இருக்கிற வெறி அணையவே கூடாது. அதுக்காக தான் நான் சாரதாவியை கொன்னிடுவேன்னு சொன்னேன். தாத்தா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. ஸ்ரீ கோவத்துல என்ன கொலை பண்ணாலும் பண்ணிருப்பான். அப்படியெல்லாம் நடந்திருக்காதம்மா, பயப்படாத. தாத்தா வந்துட்டாங்க. என்னாச்சு ஸ்ரீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. மோனே, பிரசாதுக்கு நல்லா கொடுத்தல்ல? நல்லா கொடுத்தேன். நாம கொடுக்கணும், வாங்கவே கூடாது. மாமா சும்மா இருங்க. காவேரி உள்ள கூட்டிட்டு போமா. போட நீ. மேடம், இனிமே ஸ்ரீயா இவர் கூட சேர விடாதீங்க. இந்த மாதிரி ரவுடித்தனம் பண்றதுக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தீங்க. டேய் யோகி, நீ வேணா புத்தனா காந்தியா வாழ்ந்துக்கோ, எங்களால அப்படியெல்லாம் வாழ முடியாது. அந்த பிரபாதி பண்றதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க சொல்றியா? அப்படி இருந்தா போனானே என் மருமகன் ஆசிரமத்துக்கு, அப்படியே எல்லாரும் போயிட வேண்டியதா சாமியாரா. அவரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது. அவர் இந்த வீட்டில் இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்காது, உங்களையும் உள்ள சேர்த்திருக்க மாட்டார். மேடம், நான் திரும்பவும் சொல்றேன், பிரபாவதிக்கு நமக்கு நடக்கிற சண்டையில பசங்களை பலி கொடுத்துறாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்ணிக்கலாம். அம்மா, மனுஷனோட ரத்தம் மனுஷனே பார்க்க கூடாதுன்னு சொன்ன நீங்களாமா வன்முறை செய்ய சொல்றது? வேணாமா? மேடம், விரோதிய பலத்தால வெல்லக்கூடாது, அறிவால தான் வெல்லணும்னு சொன்ன நீங்களா இப்படி பண்றீங்க? டேய் யோகி, எதிராளி நம்மளை அடிக்கும் போது நம்ம தடுத்து எடுக்க கூடாதுரா. அவன் நம்மளை அடிக்கணும்னு மனசுல நினைக்கிறக்குள்ளார நம்ம முதல்ல அடி கொடுத்துடணும். அப்பதான் நம்மளால தப்பிக்க முடியும். தாத்தா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அம்மா, நீங்க சொன்னா தாமா சரி கேட்பான். அம்மா சாரதா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்காதம்மா. நீ முன்னாடி எடுத்து வச்ச கால பின்னாடி வச்சிடாதம்மா. நாங்க 2 பேரும் உனக்கு பக்கபலமா இருக்கோம்மா. மேடம்,
இனிமேலையும் நீங்க மௌனமா இருந்தா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். நான் வரேன் மேடம். யோகி, கொஞ்சம் இருங்க. ஆமா சாரதா, நான் சொல்றது நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? வாங்கங்க உள்ள போலாம். வலிக்குதா? இல்லக்கா. கட். ஸ்ரீ, எனக்கும் பிரபாவதிக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அதுல நீ தலையிடாத. நீ உண்டு வேலை உண்டுன்னு போய் கிளினிக் போ. ஸ்வேதா எப்படி இருந்தா தெரியுமா சித்தி? அவ வாழ்க்கையே வீணா போச்சு. அவளை பார்த்துருந்தீங்கன்னா நீங்க இப்படி எல்லாம் பேசிருக்க மாட்டீங்க. ஒரு பிச்சைக்காரியோட கேவலமா இருந்தா சித்தி. இதுக்கான காரணம் அந்த 2 பேர் தான். இதெல்லாம் பார்த்துட்டு எல்லாம் சும்மா இருக்க முடியாது சித்தி. உன் கோவம் தான் அவங்களுக்கு பலமே. இப்படி உன்னை சீண்டி விட்டுட்டு ஸ்வேதாவோட வாழ்க்கையை அழிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை அழிக்க போறாங்க. இந்த குடும்ப தலை நிமிர்ந்து நிக்கணுங்கிறதுக்காக நான் எவ்வளவு பாடுபடுறேன். இதுல நான் அழிஞ்சாலும் பரவாயில்ல, என் பசங்க சந்தோஷமா இருக்கணும். இல்ல பாரு, நீ முதல்ல வீட்டுக்கு போ. அக்கா, நான் இங்கே இருந்துட்டுமா அக்கா? வேண்டாம். சங்கீதாவை கூட ஓரளவுக்கு சமாளிச்சிடலாம். ஆனா உங்க மாமியார் இருக்காங்களே, அவங்கள பார்த்தாலே பயமா இருக்கு. நீ வீட்டுக்கு போ. காவேரிக்கா, டிஃபன். ஹலோ, டாக்டர் பக்தவசலம் பேசுறேன். மிஸ்டர் ஸ்ரீ இருக்காரா? இருக்கான். ஒரு நிமிஷம். டே ஸ்ரீ. சின்னனா. டாக்டர் பக்தவசலம் லைன்ல. இது ஒரு நிமிஷம். சாப்பிட்டு போ, அப்புறம் கால் பண்ணுவான்னு சொல்லு. இல்ல, அர்ஜென்ட்டா பேசணுமா? அக்கா, ஏதாவது முக்கியமான விஷயமா இருந்தா கூட இருக்கணும். அது ஒரே நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். அது வந்துட்டானா? ஹலோ டாக்டர், குட் மார்னிங். குட் மார்னிங். கிளினிக் வந்து 1 வாரம் ஆச்சு. இன்னைக்காச்சும் வருவீங்கல்ல? டாக்டர், இன்னும் 2 நாள் பெர்மிஷன் தேவைப்படுது. வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால சித்தி கூட இருக்க வேண்டியதா இருக்கு. 2 நாள் கழிச்சு நான் கண்டிப்பா வந்துடுறேன் டாக்டர். உங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? அதான் நீங்க இருக்கீங்களே டாக்டர், நீங்க பாத்துக்க மாட்டீங்களா? என்ன ஸ்ரீ, ரொம்ப ஐஸ் வைக்கிறீங்களே. ஐயோ, நான் எதுக்கு டாக்டர் ஐஸ் வைக்கணும்? நீங்க தான் கைராசையான டாக்டர் ஆச்சு. எனக்காக இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டீங்களா என்ன? சரி, 2 நாள் கழிச்சு கண்டிப்பா வந்துடணும். என்ன? கண்டிப்பா டாக்டர். தேங்க்யூ டாக்டர். டேய் ஸ்ரீ, என்னடா 2 நாள் 3 நாள் லீவு? நீ ஒன்று பண்ணு, ஒரு 8 நாள் 10 நாள் அந்த பக்கமே போகாத. இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சிட்டு நீங்க போனா போதும். நீங்க வேற சும்மா இருங்க தாத்தா. நீங்க பண்றது உங்களுக்கே நல்லா இருக்கா? சங்கீதா, நீ எங்க வந்த? அதான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொன்னல. முதல்ல நீ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு வந்து 2 நாள் ஆகுது. கிளினிக்கு போய் 1 வாரம் ஆகுது. இப்ப இங்க எதுக்கு வந்தேன்னு வேற கேக்குறீங்க? அடி தடி அது இதுன்னு ஆனதுக்கு அப்புறம் உங்க பணத்தை தூக்கிட்டு போறதுக்காக நான் வரவா? இப்போ இங்க என்ன நடந்துருச்சுன்னு நீ இப்படி தாறுமாறா பேசுற? தாத்தா சும்மா இருங்க. இங்க பாருங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆன வரைக்கும் நீங்க யார் என்னன்னு கூட எங்களுக்கு தெரியாது. தயவு செஞ்சு எங்க விஷயத்தை தலையிடாதீங்க. சங்கீதா, அதான் நான் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டேன்ல. முதல்ல நீ கிளம்பு. என்ன பேசுறீங்க நீங்க? உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நான் உங்க வைஃப். உங்களுக்கு அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? அங்க அது நடந்து போச்சு, இங்க இது நடந்து போச்சுன்னு இப்படி அடிபட்டுட்டு வந்து நிக்கிறீங்களே, இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சும்மா இருக்க சொல்றீங்களா? இங்க பாரு சங்கீதா, இப்ப என்னாச்சு? ஸ்வேதாவை ஸ்ரீக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால இந்த சின்ன பிரச்சனை. இதை பெருசுப்படுத்தாத. சங்கீதா, ஸ்ரீக்கு சித்தி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டாங்க. நீ கொஞ்சம் கோவப்படாத. எதை வச்சு கோவப்பட வேண்டாம்னு சொல்றீங்க? எனக்கு நடந்த மாதிரி உங்களுக்கு நடந்திருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? நான் இந்த வீட்டுக்கு வந்த உடனேயே ஸ்வேதா ஒருத்தரோட ஓடி போயிட்டா. உங்க அம்மா துப்பாக்கி எடுத்துக்கிட்டு அவனை சுடலாமா இவனை சுடலாமான்னு அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. உங்க அப்பா சாமியாராக போறேன்னு ஏதோ ஒரு ஆசிரமத்துக்கு போயிட்டாரு. தாலி கட்டின இவரு என்ன கவனிச்சுக்கிட்டாரா? இதெல்லாம் நான் கேட்டா தப்பா? சொல்லுங்க சொல்லுங்க காவேரி. எப்ப பார்த்தாலும் இவரு ஏன் குடும்பம் ஏன் சித்தின்னு இங்கேயே வந்து உட்கார்ந்துக்கிறாரு.
எனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை உங்க குடும்பத்துல யாருக்காவது ஏற்பட்டிருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா? நானுங்கிறதுனால பொறுமையா இருக்கேன். ஏன் எல்லாரும் மௌனமா இருக்கீங்க? எவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இப்ப பேசுங்க. நான் பேசுறது ஏதாவது தப்பு இருக்கா? நியாயம் சொல்லுங்க. நீங்களே பதில் சொல்லுங்க. நான் பேசுறது ஏதாவது தப்பு? நீ கேக்குறதுல எந்த தப்பும் இல்ல. ஸ்ரீ, சங்கீதாவை கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இல்ல சித்தி, நான் அந்த வீட்டுக்கு போகல. அந்த வீட்டுக்கு போனா அவங்க அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து என்ன உங்ககிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க சித்தி. இந்த பாரிசி சொல்றது கேளு. யாராலையும் தாயும் புள்ளையும் பிரிக்க முடியாது. நீ சங்கீதா கூட்டிட்டு வீட்டுக்கு போ. இனிமே இந்த வீட்டுக்கு வரதா இருந்தா சங்கீதாவை கூட்டிட்டு வா, தனியா வராத. சித்தி போப்பா. வராத. சித்தி, சங்கீதா அப்படி பேசிட்டான்னு கவலைப்படுறீங்களா? தப்பு யாரு செஞ்சாலும் தப்புதான். ஸ்ரீயா சங்கீதா கிட்ட இருந்து பிரிச்சு அவன் அடியாளாக்குனது தப்பு. அதுக்காக நான் வருத்தப்படுறேன். வெளியே உள்ளே நான் தான் ஜெயிச்சேன். எடுங்க எடுங்க எடுங்க, பைசா கொடுங்க. என்னது என் ராசி பலன் இன்னைக்கு தனலாபம்னு போட்டிருக்கு, காசு போயிட்டே இருக்க. அப்பா போட்டிருப்பான், கொடுங்க சீக்கிரம். என் பணம் எல்லாம் போகுது. இந்த வா 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 சங்கீதா, பாத்தியா இன்னைக்கும் 4 ஆட்டமும் நான் தான் நேரம். என்ன மாப்பிள்ள மூஞ்சி எல்லாம் காயமா இருக்கு? சங்கீதா, மாப்பிளைக்கு என்னாச்சு? பிரசாதுக்கும் இவருக்கும் ஏதோ தகராறாம். பிரசாத் இவரை அடிச்சிட்டாராம். ஏன் சங்கீதா, உன் புருஷன் சாரதாக்கு புள்ள தானே, அடியாள் இல்லையே? இங்க பாருங்க அத்தை, அனாவசியமாலாம் பேசாதீங்க. என்ன அனாவசியம்லாம் பேசாதீங்க. அவ பேசுறதுல என்ன தப்பு? நீங்க தினம் அடித்தட்டில் இறங்கிட்டு வருவீங்க, அதை பார்த்து நாங்கள் சும்மா இருக்கணுமா? பாதிக்கப்படுறது என் பொண்ணு. அப்பா, நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் அவரை பாத்துக்கிறேன், தயவு செஞ்சு வெளியே போங்க. இரு சங்கீதா, அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம். நீ கொஞ்சம் தண்ணி எடுத்து வா. நான் உங்ககிட்ட எவ்வளவு தலைப்பாடா அடிச்சுட்டேன், நீங்க கேட்டீங்களோ? இது கோர்ட்டு கேஸ் போலீஸ்னு போற குடும்பம், இந்த குடும்பத்துல பொண்ணு கொடுக்க வேண்டான்னு நீங்க தானே பெருசா அவ ஃபேக்டரி வச்சிருக்கா, பிசினஸ் பண்றா, கார் வச்சிருக்கான்னு சொன்னேன். இப்ப என்னாச்சு? தினம் தினம் நம்ம பொண்ணுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு வயத்துல நெருப்ப கட்டி உட்காந்துருக்க வேண்டியிருக்கு. பத்தா இதுக்கு மாப்பிள்ள டாக்டர்னு வேற சொன்னேன். இவர் டாக்டரா? ஸ்ட்ரீட் ஃபைட்டர். இது பாருங்க அத்தை. நீங்க பேசாம இருங்க. வார்த்தை அளந்து பேசுமா? என்ன பேசுறோம் ஏது பேசுறோம் புரிஞ்சுதான் பேசுறியா? இரு சங்கீதா, இது பாருங்க அத்தை, இது என் குடும்ப பிரச்சனை. தயவு செஞ்சு இதுல நீங்க தலையிடாதீங்க. ஓஹோ, உங்க குடும்ப பிரச்சனையா? நாங்களும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான், எங்களுக்கும் கேட்கறதுக்கு உரிமை இருக்கு. இது பாருங்க மாமா, உங்க பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்களா? அவளை வச்சு எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு தெரியும். நீங்க தினம் தினம் இப்படி வந்து எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையை உருவாக்காதீங்க. இதெல்லாம் வீடா கிளப்பா டெய்லி வந்து இப்படி சீட் ஆடுறதுக்கு? ஏய் சங்கீதா, உன் அப்பா அம்மாவை பார்த்து உன் புருஷன் கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசுற, அதை பார்த்து நீ சும்மாவே நிக்கிற. ஏதோ உன் நல்லதுக்காக நாங்க 2 பேரும் இங்க வந்து கேள்வி கேட்டா இங்க வந்து பிரச்சனை பண்றோம்னு சொல்றாரு. நாங்களா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம்? மாப்பிள்ள, ஏற்கனவே கார் ஆக்சிடென்ட் பண்ணி ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த சமயத்துல என் பொண்ணு பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும். உங்க சித்திக்கும் பிரபாவதிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை. அது பெருசாச்சுன்னா என்ன ஆகும் தெரியல. நீங்க முன்கோபி, ஏதாவது கொலையில போய் முடியும். நீங்க ஜெயிலுக்கு போயிட்டா என் பொண்ணோட நிலைமை என்ன ஆகுறது சொல்லுங்க. ஒழுங்கு மரியாதையா எங்க மாப்பிள்ளையா இருங்க. இந்த அடித்தடியெல்லாம் விட்டுட்டு டாக்டரா இருந்து கிளினிக் போயிட்டு வர வழியை பாருங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும். எனக்கு முதல்ல முக்கியம் சித்தியும் அவங்க குடும்பமும் தான். அதுக்கப்புறம் தான் சங்கீதாவே. சித்திக்காக கொலை பண்ற சூழ்நிலை வந்தா கூட கொலை பண்ணி ஜெயிலுக்கு போக நான் தயாரா இருக்கேன். அச்சோ, ஏ சங்கீதா, உன் புருஷன் என்ன பேசிட்டு போறாருன்னு கேட்டியாடி? இத பாருடி, அந்த சாரதாக்காக உன் புருஷன் கொலை கூட பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாலும் போயிடுவார்டி. அவர் ஜெயிலுக்கு போயிட்டா நீ உன் நிலைமையை யோசிச்சு பாத்தியா?
இத பாரு சங்கீதா, நான் உன் அம்மா தானே, நிச்சயமா உன் நல்லதுக்காக தான் சொல்லுவேன். இத பாருடி, அவர் எப்பவும் காலையே சுத்தி வர பூனைக்குட்டி மாதிரி நீ ஏதாவது சாமர்த்தியமா பண்ணி அவரை உன் முந்தானையில சமத்த முடிஞ்சு வச்சுக்கோ. இத பாருடி, நான் சொல்றது உனக்கு புரியறதோனோ? ஏய், நீ வாடி, நம்ம ஆட்டத்தை கண்டினியூ பண்ணுவோம். முடியாது சாரு, உன்னை என்னால உடனே கல்யாணம் பண்ணிக்க முடியாது. உங்க அப்பா இதுக்கு சம்மதிச்சிருக்கலாம், ஆனா எங்க அம்மா இதுக்கு சம்மதிக்கவே மாட்டாங்க. என்னைக்கு அந்த ஈஸ்வர பாண்டியனை உங்க அப்பா கூட எங்க அம்மா பார்த்தாங்களோ, அன்னிலேருந்து உங்க அப்பாவை பார்த்தாலே எங்க அம்மா பயப்படுறாங்க. இந்த மாதிரி சமயத்துல நான் போய் நம்ம கல்யாணத்தை பத்தி அவங்க கிட்ட பேசினா அது நடக்கா சாரு. இதுதான் உன்னோட முடிவா? தெரிஞ்சிருந்து ஏன் திரும்ப திரும்ப என்ன சித்திரவதை பண்ற சாரு? ஒரு பக்கம் உன்னை என்னால மறக்க முடியல, இன்னொரு பக்கம் எங்க அம்மாவை என்னால கைவிட முடியல. இந்த பாரு, நான் முடிவா சொல்றேன், என்னைக்கு அந்த சாரதா இல்லத்தை வாங்கி நான் எங்க அம்மா கையில கொடுக்குறேனோ அன்னைக்கு தான் நம்ம கல்யாணம். அன்னைக்கு நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். ஓகே, ஆல்ரைட், ஃபைன் ஃபைன், டேம் இட். பண்ணுங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க. அந்த ஸ்வேதா தினமும் என் முன்னாடி வந்து அழுதுட்டு இருக்கா. எங்க அம்மா ஒரு பக்கம் நான் வாயை திறந்து பேசினாலே போயின்றாங்க, என்ன நம்ப மாட்டேன்றாங்க. சாரதா என்ன காலை வாரி விண்ணுமுன்னே சுத்திட்டு இருக்காங்க, அதை நினைச்சு நான் பயந்துட்டு இருக்கேன். அந்த ஈஸ்வர பாண்டியன் எங்க அம்மாவை கொலை பண்ண வெளியோட சுத்திட்டு இருக்கான். போதாத குறைக்க நீ வேற. பண்ணுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன விடுங்க, நான் போறேன். ஏய் பிரசாத், இங்க வா. விடு, இங்க வா, கோச்சிக்காத. விடு சாரு. மூக்கு மேல கோவம் வருது உனக்கு. சரி, சாரதாவை பத்தி, எங்க அப்பாவை பத்தி, உங்க அம்மாவை பத்தி, யாரை பத்தியும் பேச வேண்டாம் ப்ளீஸ். நம்ம லவ் பத்தி பேசலாமா? இங்க பாரு, கோச்சிக்காத. அங்க பாரு பிரசாத், அதோ ஒரு ஃப்ளைட் நிக்குது பாரு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆனா ஃபர்ஸ்ட் நீ எங்க கூட்டிட்டு போவ? மொரிஷியஸ்கா, தாய்லாந்துக்கா, இல்ல சுவிட்சர்லாந்துக்கா? சொல்லு சொல்லு. உசிலம்பட்டிக்கு. உசிலம்பட்டிக்கு நீ போ மாட்டு வண்டியில உங்க அம்மாவை கூட்டிட்டு. கம். பாத்து. அந்த ஃப்ளைட்லயே போணும்னு சொன்னேன். உங்க அப்பாவை ஸ்பான்சர் பண்ண சொல்லு. அம்மா, என்ன சங்கீதா? ஃபோன். ஹலோ, என்ன சம்மந்தி அம்மா, சௌக்கியமா? எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் வேலு, நீ எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். எப்படி இருக்காரு உங்க வீட்டுக்காரு? அவருக்கு என்ன, வழக்கம் போல அவர் சமையல் பண்ணிட்டு இருக்கார். சமைச்சுக்கிட்டு இருக்காரா? அந்தால சமயக்கட்டிலேயே வைங்கம்மா, நடு ஹாலு கூட்டு வந்துடாதீங்க. ஹால்ல வச்சு பாக்குற மூஞ்சா அது. ஏமா நீங்க இவ்வளவு அழகா இருக்கீங்க, அந்த ஆளு அசிங்கமா இருக்காரு, எப்படிமா கல்யாணம் பண்ணீங்க? இதெல்லாம் உங்க தலைவீதி. சரி, அதை விடுங்க. எங்களுக்கு கொடுத்தீங்களே வாக்கு, அது என்னம்மா ஆச்சு? என்னம்மா மறந்துட்டீங்களா? சத்தமே காணோம். உங்க மாப்பிள்ளை ஸ்ரீய ஜாமீன்ல வெளியே எடுத்தா எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்களே, என்னம்மா ஆச்சு? எங்க பாப்பா பல பிரச்சனைல திணறிக்கிட்டு இருக்கு. இப்ப அதுக்கு ஆக்சிஜன் தேவை. இப்ப எங்க பாப்பாக்கு ஆக்சிஜன் யாருன்னு தெரியுதா? உங்க மாப்பிள்ளை ஸ்ரீதான். எப்ப கூட்டு வரீங்க? அது இல்ல வேலு, அவர்கிட்ட சொன்னா அவர் வரமாட்டேங்கிறாரு. ஐயோ, இதெல்லாம் என்கிட்ட பேசாதீங்க. எங்க பாப்பா இருக்கு, அதுகிட்டே பேசுங்க. வேலு, என்ன விளையாடுறீங்களா? ஸ்ரீயை கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க, என்ன என்கிட்ட உங்க விளையாட்டெல்லாம் காட்டினீங்க? உங்களை குடும்பத்தோட அழிச்சிடுவேன். 10 நாள்ல ஸ்ரீயை கூட்டிட்டு வீட்டுக்கு வரீங்க, புரிஞ்சுதா? சரி, கூட்டிட்டு வரோம். யாருமா போன்ல? பிரபாவதி தான்.
சங்கீதா அவங்க எதுக்கு இங்க ஃபோன் பண்ணாங்க? ஓ, அது ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு உடம்பு ஏய் சங்கீதா, எதுக்காக அனாவசியமா பூசி முழுகுற? மாப்பிள்ள, இந்த ராஜ்குமார் ஆக்சிடென்ட் கேஸ்ல நீங்க உள்ள இருந்தீங்களே, அப்ப யார் உங்களை வெளில கூட்டிட்டு வந்தா நினைச்சீங்க? இந்த பிரபாவதி தான், உங்க சித்தி ஒண்ணும் இல்ல. சும்மா கதை அழுக்காதீங்க. என்ன பெயில வெளியே கூட்டு வந்தது எங்க சித்தி தான், அந்த பிரபாவதி கிடையாது. என்ன மாப்பிள்ளை எப்ப பார்த்தாலும் சித்தி சித்தின்னுகிட்டு உண்மை தெரிஞ்சுங்க. உங்களை பெயில கொண்டு வந்தது பிரபாவதி தான். என்ன மாமா, அவங்க தான் அறிவு கேட்டதனமா பேசிட்டு இருக்காங்க, நீங்க அவங்க கூட சேர்ந்து பேசிட்டு இருக்கீங்களா? இத பாரு சங்கீதா, அவங்க எதுக்கு இங்க ஃபோன் பண்ணாங்கன்னு கேளு. அவங்க உங்ககிட்ட ஏதோ பேசணுமா, அதனால உங்களை கூட்டு வர சொன்னாங்க. எப்ப போலான்னு சொல்லுங்க. மாப்பிள்ள, உண்மையிலேயே பிரபாவதி நல்லவங்க தான். அவங்க சமாதானம் வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா அவங்க சித்தி தான் ஒத்து வர மாட்டாங்கறாங்க. அவங்க கிட்ட சொல்லியிருக்கோம் உங்களை கூட்டிட்டு வரதா. எப்போ போலாம் மட்டும் சொல்லுங்க. நீங்க வாங்க போலாம். நீ கொஞ்சம் சுமாரு. என்ன மாப்பிள்ள யோசிக்கிறீங்க? உங்க சித்திய பத்தியா? இத பாருங்க, உங்க சித்திக்கு பிரச்சனை இல்லாத நாளே கிடையாது. அவங்க என்னைக்காவது ஒரு நாளாவது பிரச்சனை இல்லாம தூங்கி இருக்காங்களா? அப்படியே பிரச்சனை எதுவும் இல்லைனாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை தூக்கி தலையில போட்டுட்டு எனக்கு பிரச்சனை எல்லார்கிட்டயும் எக்ஸ்போஸ் பண்ணிருக்கா. இதுக்கு மேல எங்க சித்திய பத்தி ஒரு வார்த்தை பேசுங்க, மரியாதை கெட்டு போயிடும். நீங்க வாங்க. சுமார் சங்கீதா. இது எனக்கு எதுக்கு வீண் வம்பு? சங்கீதா, உன் புருஷனை பிரபாவதி வீட்டுக்கு கூட்டின்னு போக சம்மதிக்க வேண்டியது உன் டியூட்டி. நீ எப்படியா சம்மதம் வாங்கு. நீங்க முதல்ல கிளம்புங்க ப்ளீஸ். வாங்க. பிரபாவதி வீட்டுக்கு தானே போலாம். இது நம்ம மாப்பிள்ள. அவ வீட்டுக்கு போக சொன்ன உங்க ரெண்டு பேரையும் முதல்ல கொண்டுட்டு அங்க போய் அவளையும் கொண்டுடுறேன். ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீ, என்னது எப்ப பார்த்தாலும் நம்ம மாப்பிள்ள கொலை அழிஞ்சுக்கிட்டு இருக்காரு. பேசாம ஒரு கசாப்பு கடை வச்சு கொடுத்துடலாம். கசாப்பு கடை முதல்ல ரசத்தை ஒழுங்கா வைக்க கத்துக்கோங்க. பெருங்காய வாசனை தூக்கலா இருக்கு. அவ்வளவுதானே, இன்னொரு தடவை ரசம் வச்சுடுறேன். ஏண்டி வைதேகி, இங்கேயா நின்னுட்டு இருக்க? ஏண்டி என்கிட்ட சொல்லாம கொள்ளாம சாரதாத்துக்கு போனியே, என்ன ஆச்சு? என்ன விஷயம் சொல்லேண்டி. ஏண்டி நான் கேட்டுட்டு இருக்கேன், அமுக்கு மாதிரி நின்றுட்டு இருக்கேன். என்னடி விஷயம் சொல்லேண்டி. ஏதோ கையில பேப்பர்லாம் வேற எடுத்துட்டு போனேன். சொன்னா தானடி நான் புத்திசாலித்தனமா ஏதாவது யோசனை பண்ணுவேன். இத பாருடி, நான் சொல்றத கேளு. சாரதா காவேரி கார்மெண்ட்ஸை இழுத்து மூடிட்டா. ஜானகிக்கு பிரபாவதி கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் வாங்கி கொடுத்துட்டா. அதை தவிர தன்னோட 1 கோடி ரூபாய் கடனையும் இல்லேன்னு தீர்ப்பு எழுதி வாங்கினுட்டா. இனிமே பிரபாவதி நமக்கு எந்த விதமான உதவியும் செய்ய மாட்டா. அதனால புத்திசாலித்தனமா இப்பவே நீ சாரதா கிட்ட சொல்லி வேலுமணிகிட்ட இருந்து அவன் குடியிருக்கான் பாரு, அந்த வீட்டை எழுதி வாங்கிடுறோம். இத பாரு, ஒரு 10-20 லட்சம் தேருண்டி. அந்த வீட்டை வித்துட்டு அந்த பணத்தை எடுத்துன்னு நம்ம ஸ்ரீரங்கத்துக்கு போய் சௌக்கியமா இருக்கலாம். சொல்லுடி, என்னடி யோசிக்கிற? தப்பு பண்ணா திருந்தணும். அப்படி திருந்துறவாதான் மனுஷா. நான் மனுஷியா வாழணும்னு ஆசைப்படுறேன். மறுபடியும் என் மனசுல விஷத்தை கலக்காத. ஏண்டி பெத்ததா எங்கேயாவது பொண்ணுக்கு கெடுதல் நினைப்பாளா? நான் உனக்கு நல்லது தாண்டி பண்ண நினைக்கிறேன். நீ என்னடா சாரதா பக்கமே பறிஞ்சு பேசிட்டு இருக்கியா? இது பார், நான் தெளிஞ்சு நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு என் நிம்மதியை கெடுத்துறாத. அடிப்பாவி, சாரதா இவளுக்கு ஏதாவது மருந்து வச்சிருப்பாளா? அதான் போன பைத்தியம் திரும்பி வந்துடுது. என்னவோ பற்றற்ற ஞானி மாதிரி வேதாந்தம் பேசிட்டு இருக்காளே, காசு பணத்திலே ஆசை இல்லாம. என் பொண்ணு வாழ்க்கை குட்டி செவராக்கிட்டான் அந்த சாரதா. அவன் நன்னா இருப்பாளா? விளங்கவே மாட்டா. காவேரி, காவேரி. அம்மா வைதேகி, எந்த மோளை இங்கே நின்றுட்டு இருக்க? இல்ல, அவளை பார்க்க வந்தேன். யாரு, சாரதாவையா? அதுக்கே இங்க நிக்கிறமா, உள்ள போமா. இல்ல, நான் வெளியில இருந்தே பேசிட்டு போயிடுறேன். என்னம்மா இப்படி சொல்ற? இது யார் வீடு? ஓம் வீடு. சாரதா உனக்கு யாரு? உன் தங்கச்சி. அப்படின்னா நீ எனக்கு மூத்த மோளு தானே, நான் உனக்கு அச்சன் தானே. வாமா, உள்ள வா. இல்ல வேண்டாம், நீ வா உள்ள, நான் கூப்பிடுறேன். வா. வா வா வா. காவேரி, காவேரி. என்ன தாத்தா? பாரு, இந்த அம்மா வந்திருக்கோ. அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படிமா இருக்க? என்ன விஷயமா?
ஒன்னும் இல்ல காவேரி, வர வர உன் பாட்டியோட போக்கே சரியில்லை, ரொம்ப மோசமாயிட்டே போறா. அதுவும் இல்லாம எனக்கு இங்க தங்கவும் விருப்பம் இல்லை. அதான் நான் ஸ்ரீரங்கத்துக்கே போயிடலான் இருக்கேன். நீ சித்திக்கிட்ட சொல்லி ஏதாவது பணம் வாங்கி கொடுத்தா நான் அங்க வாடகை வீடு எடுத்து தங்கிக்கிறேன். வேணாம்மா, நீ ஸ்ரீரங்கத்துக்குலாம் ஒன்றும் போக வேணாம். நீ எதுக்கு ஸ்ரீரங்கம் போகணும்? நான் இங்க இருந்தேன்னா பிரபாவதியாலேயோ பிரசாத்தாலேயோ ஏதாவது பிரச்சனை வரும். அதுவும் இல்லாம எனக்குன்னு யார் இருக்கா? அதான். ஏம்மா, நாங்களாம் இல்லையா உனக்கு? என்ன சொல்ற நீ? உனக்கு உன் பொண்ணு இருக்கா, உன் தங்கச்சி சாரதா இருக்கா, நின்ன அச்சன் ஈஸ்வர பாண்டி நான் இருக்கேன். அவங்கனால ஒண்ணும் பண்ண முடியாது, நான் பாத்துக்கிறேம்மா. அம்மா, நீ எங்க கூடயே இருக்கலாம். சித்தி நான் சொன்னா கண்டிப்பா கேட்பாங்க. ஆமாமா, என்ன பேரமோள மும்பு சித்தி ஒரு பெட்ட பாம்பு. ஆமா, இவ கிழிச்ச கோட்டாவ. அம்மா காவேரி, காய்கறி வாங்கணும் சொன்னல, தாத்தா குளிச்சுட்டு போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பேச்சுமா? சித்தி, அம்மா வந்திருக்காங்க. பாட்டி கூட ஏதோ பிரச்சனை போல இருக்கு, நம்ம வீட்ல இருக்கலாம்னு வந்திருக்காங்க. நான் தான் நம்ம வீட்ல இருக்க வேண்டாம், சித்திக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது, நீ ஸ்ரீரங்கத்துக்கு போயிடுன்னு சொல்லிட்டேன். இந்த தாத்தா இல்ல ஏதோ பிளான் பண்றாருன்னு நினைக்கிறேன். ஸ்ரீரங்கத்துல உனக்கு யாரு இருக்கா, இங்க உன் தங்கச்சி இருக்கா, உன் பொண்ணு இருக்கான்னு ஏதோ சென்டிமெண்டலான்னு பேசுறாரு. அவங்கள நான் ஸ்ரீரங்கத்துக்கு போக சொல்லிட்டேன். இல்லம்மா, நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா அவங்க போயிடுவாங்க. போயிடுவேன் இல்லம்மா? பாவம், ஆனா கேஸுக்கு மட்டும் அடிக்கடி வந்து வந்து போவேன்னு சொன்னாங்க. நீங்க பணம் கொடுத்துருங்க சித்தி, அவங்க போயிடுவாங்க. போ, போயிடுவாங்க. அவங்க இங்க இருக்கட்டும். அதெல்லாம் வேணும் சித்தி, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவங்க போறதும் சரி, நீ போயிடுமா. நீங்க பணம் கொடுத்துருங்க சித்தி, அவங்க போட்டோம், ஸ்ரீரங்கத்துக்கே போட்டோம். இங்க சரிப்பட்டு வராது. அவங்க இங்கே இருக்கட்டும். சரி சித்தி, அவங்க பாவம் இல்ல. நீ இங்கே இருந்துருமா, இனிமே எந்த தப்பும் பண்ணக்கூடாது. தேங்க்ஸ் சித்தி. சித்தி ரொம்ப நல்லவங்க, அது உனக்கு தெரியாது. ரொம்ப தேங்க்ஸ் சித்தி, எனக்கு தெரியும் சித்தி. போய் அம்மாவோட கொஞ்ச நேரம். என்ன சித்தி, வா. சித்தி எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, நீ முதல்ல வந்து சாப்பிடு வா. மாமா, அங்க வந்த வைதேகியை கடத்தணும்னு சொல்லுவாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்லடி, வா மாப்பிள்ள தைரியமா. மாமா, வைதேகி கடத்துற விஷயத்துல எனக்கு கொஞ்சம் கூட உடன்பாடு கிடையாது. உங்க அம்மாவுக்கு ஒன்றும் தெரியாதா? எல்லாம் இந்த குள்ள வக்கீல் இருக்கான் பாரு, அவனால வருது. பாக்குறான் பாரு. ஹலோ சார். வாடா மாப்பிள்ள. என்னம்மா? காவேரி கார்மெண்ட்ஸோட ஸ்டே ஆர்டரை உடைக்கவே முடியாதுன்னு வக்கீல் சொல்றாரு. அதுக்கு ஒரே வழி வைதேகியை கடத்தணுமா. கடத்தி அவங்க நல்ல மனநிலைமையில தான் ஷேர் சர்டிஃபிகேட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு நம்ம கோர்ட்ல ப்ரூவ் பண்ணணும். அப்படி பண்ணிட்டா காவேரி கார்மெண்ட்ஸ் நம்ம கையை விட்டு போவாது. அம்மா, அது நிச்சயமா முடியாதுமா. முடியாதுன்னு சொல்றதுக்கு நீங்களாம் எதுக்கு என் கூட இருக்கீங்க? அந்த ஃபேக்டரிக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். எல்லாத்துக்கும் மேல காவேரி கார்மெண்ட்ஸ் கையை விட்டு போயிடுச்சுன்னா அந்த அவமானத்தை என்னால் தாங்கிக்கவே முடியாது. அம்மா, தயவு செய்து நான் சொல்றதை கேளுங்க. நம்ம குடும்பத்துக்கும் சாரதா குடும்பத்துக்கும் தகராறு நடந்துட்டு இருக்குன்னு ஊர்ல எல்லாருக்கும் தெரியும். இப்போ வைதேகி வேற அவங்க வீட்டில் தான் இருக்காங்க. திடீர்னு அவங்க காணாம போயிட்டாங்கன்னா அந்த பழி நம்ம மேலே தான் வந்து விழும். அதுக்கப்புறம் கோர்ட்டு கேஸ்ன்னு நாம தான் அலைய வேண்டியதாக இருக்கும். ஏன் பிரசாத் இப்படி பயப்படுறீங்க? இதை விட பெரிய பெரிய விஷயம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். இது ஒரு பெரிய விஷயமே இல்லை, எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன். எடுத்தியா? என் மாப்பிள்ள ஒன்றும் பயப்படல, முன்னெச்சரிக்கை ஐடியா சொல்றான், கேட்டு தொலையேன். இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. உருப்படியா ஏதாவது ஐடியா தெரிஞ்சா சொல்லு. நான் என்ன பாப்பா ஐடியா சொல்றது? மாப்பிள்ள என்ன சொல்லணும் அதை கேட்க நான் தயாரா இருக்கேன். நல்லா அவனுக்கு ஜால்ரா போடுறதுக்கு மட்டும் கத்து வச்சிருக்கேன். இல்ல பாப்பா, நான் நீ சொல்றது கேட்குற பாப்பா. கடத்துறதை தவிர வேற வழியே இல்லை. நிறுத்தியா? வக்கீல் சொல்லி
தொழில் வரத்துக்கு முன்னாடி கடத்த தொழில் எழுதியா அவனை கடத்த ஐடியா கொடுக்குற வாய கழுவியா வந்துட்டான் பயமா இருக்கு. இது ஒன்றும் சரியா வர மாதிரி தெரியல. வேலுமணிக்கு கூழு காசை மீசை காசை. நான் புறப்படுறேன் மேடம், தேவைப்பட்டா கூப்பிடுங்க, அப்போ வரேன். தயவுசெய்து போ, வராத. அம்மா நிதானமா நான் சொல்றதை நீங்க கேக்குறீங்களா? சொல்லு. வைதேகி அம்மா வீட்டை தான் பாட்டிமா இருக்காங்க. நம்ம 3 பேரும் போய் பாட்டி அம்மாவை பார்ப்போம். அவங்கள வச்சு வைதேகியை எப்படி சாரதா வீட்டை வெளியில கொண்டு வரலான்னு பிளான் பண்ணுவோம். ஓகே? ஆமா பாப்பா, இந்த சூழ்நிலையில் நம்ம அஹிம்சையில போறதா நல்லது. அந்த கிழவிக்கு பயண பணத்தாசை துட்டு அடிச்சு வைத்தியை கரெக்ட் பண்ணுவோம். இன்னொரு முக்கியமான விஷயம் பாப்பா, வைதேகி சாரதா வீட்டில் இருக்கா. அதே சாரதா வீட்டில் அவங்க அப்பா ஈஸ்வர பாண்டியன் இருக்கான். எனக்கும் ஈஸ்வர பாண்டியனுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஒத்து வராது. நீ வர வர ஈஸ்வர பாண்டியனை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்ட. பின்ன அடி வாங்குறது நான் இல்ல. டைம் வேஸ்ட் பண்ணாம போலாம் வாங்க. மாமா வாங்க. வைதேகிய கடத்தணுமா? இந்த வக்கீலுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியலையே. கடத்தல உருவமா அந்த வைதேகி உருவம், அதை கிரேன் வச்சுல தூக்கணும். சாரி, பட்ஜெட் எகிரிடும். ஒரு ஐடியாவை மாத்திரம் வக்கீல மாத்திரேன். பாட்டிமா கிழவி. அடடே பிரபாவா, வாடிமா வா. சரி, எதுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? அதை ஏன் கேட்குறேன், இந்த வைதேகி சாரதா வீட்டிலே போய் செட்டில் ஆயிட்டா. ஏன் பாட்டி, அவங்க கிட்ட எங்க போயிருந்தாங்க, என்ன பேசினாங்கன்னு விசாரிக்க சொன்னேன்னு விசாரிக்கலையா? நீ சொன்ன மாதிரி வைதேகி இங்கே வந்தா. நானும் அவகிட்ட தூண்டி திருவி என்னென்னமோ கேள்வி எல்லாம் கேட்டேன். எப்படி இல்லாம பேசி பார்த்தேன். கல்லூரி மங்க மாதிரி பேசாம உட்காண்டிருந்தாலே தவிர எதுக்கும் பதில் சொல்லவே மாட்டேன்னுட்டா. அப்புறம் கடைசியில 2 நாள் கழிச்சு எங்கேயோ கிளம்பி போயிட்டா. சரி திரும்பி வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தேன், வரவே இல்லை. அப்புறம் காவேரி சனி அங்கேருந்து ஃபோன் பண்றது, இனிமே எங்க அம்மா எங்க ஆத்துல தான் இருப்பா, உங்க ஆத்துக்கு வரமாட்டா, நீங்க அந்த பேய் வீட்டுல தனியா அலைஞ்சுட்டு பேய் பிடிச்சி பைத்தியம் பிடிச்சி அலையுங்கோன்றது. எனக்கு ஒண்ணு நிச்சயமா தெரிஞ்சு போச்சு, வைதேகிக்கு பைத்தியம் முத்தி போயிடுத்துன்னு நினைக்கிறேன். பாட்டிமா வாய முதல்ல கழுவு. நாங்களே வைதேகி பைத்தியம் இல்லைன்னு கோர்ட்ல ஆர்கியூ பண்ணலான்னு பாக்குறோம், நீ பைத்தியம் சொல்றியே. முதல்ல நீ சாரதாவோட ஆளா இல்ல எங்க ஆளான்னு முடிவு பண்ணிட்டு பேசு. அம்மா இப்பெல்லாம் சாரதா எடுக்கிற ஒவ்வொரு மூவும் ரொம்ப தெளிவா இருக்கு. எங்க வைதேகியை நாம கூட்டிட்டு போயிடுவோம்னு பயந்து அவங்க முந்திக்கிட்டாங்க. இதை இப்படியே விடக்கூடாது பாட்டி. என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வைதேகி கோர்ட்டுக்கு வரக்கூடாது. அப்படியே ஒரு வேளை அவங்க கோர்ட்டுக்கு வந்தாலும் சாரதாவுக்கு சாதகமாகவோ இல்லை எங்களுக்கு சாதகமாகவோ அவங்க பேச வேண்டாம், மௌனமாக இருந்தால் போதும். அதுவும் சரியா வராது. வைதேகி சாரதா வீட்டில் இருந்தா காவேரி காமன்சம் கைவிட்டு போயிடும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. வைதேகி இனி அந்த வீட்டில் இருக்கக்கூடாது. என்னால எப்படிப்பா முடியும்? அவ தான் நான் சொன்னா எதுவுமே கேட்க மாட்டேங்கிறல. முன்னெல்லாம் என் பேச்சுக்கு எது பேச்சு பேச மாட்டா, இடிச்ச புலி மாதிரி அப்படியே உட்காந்துருப்போம். இப்ப என்னடானா நான் எது பேசினாலும் எதிர்த்து பேச ஆரம்பிச்சுட்டா. அவ இப்ப துரோகி ஆயிட்டான்னு நினைக்கிறேன். ஏன் பாட்டிமா, நீ பெத்த பொண்ணு தானே, நீ கூப்பிட்டா வராது, முயற்சி பண்ணி பாரு. என்னால எப்படிடா முடியும்? என்ன பாட்டிமா பிரிக்கிறதா உனக்கு கை வந்த கலையாச்சே. சாரதாவுக்கும் வைதேகிக்கு நடுவில் ஒரு பாம போடு, 2 பேரும் பிரி, உன் பொண்ணு கொண்டு வாழ வையே. ஐயோ இப்பெல்லாம் சாரதா பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடா. ஓஹோ, அப்ப இனிமே நீ எங்களை பார்த்தும் பயப்பட வேண்டியதுதான், வேற வழி கிடையாது. நீ உன் பொண்ணை கொண்டு மரியாதை இந்த வீட்டில் வைக்கல, உனக்கு அந்த வீடு கிடையாது, சோத்துக்கு பணம் கிடையாது. ஏற்கனவே உன் பொண்ணு உன்னை தனியா விட்டு போயிட்டா, இனிமே அனாதையா நீ நடுத்தர நிக்க வேண்டியதுதான். பிரபா என்னடி இதெல்லாம்? வேலை பாட்டுக்கு என்னென்னமோ பேசிட்டு போறான், நீயும் தேமையான பார்த்துட்டு இருக்கிய. உங்களுக்கு நான் என்னென்ன உதவி எல்லாம் செஞ்சிருக்கேன், எல்லாத்தையும் வரம் கொடுத்தவன் தலையில கை வச்ச மாதிரி மறந்துட்டீங்களேம்மா. பாட்டிமா, வைதேகி சாரதா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீங்க இத்தனை நாள் செஞ்ச உதவி எல்லாம் வேஸ்டா போயிடும். வைதேகியை முதல்ல அங்கேருந்து கூட்டிட்டு வர வழியை பாருங்க. பாட்டிமா செய்யறேன்னு பட்டு ஒத்துக்க பாட்டிமா. சரி முயற்சி பண்றேன். முயற்சி பண்ணாதீங்க,
செஞ்சு காட்டுங்க. வேலு, பாப்பா பாட்டிமாவை சாரதா வீட்டுக்கு கூட்டிட்டு போ. வாசல்ல நின்னு கத்து, பாட்டிமா செத்து போயிடுவாங்கன்னு சொல்லு. வைதேகி எப்படியும் வெளியில வருவா. வந்த உடனே உன்னை இங்க கூட்டிட்டு வா, இல்ல நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரி பாப்பா, அவ்வளவுதானே பாப்பா. நானும் பாட்டிமாவும் இணைந்த கரங்களா செயல்படுறோம். இந்த கரண்டத்துக்கு போடு வா. வா பாட்டிமா. காவேரி, வரேன் சித்தி. ஏன் சித்தி இங்க நிக்கிறீங்க? இந்த 2 புடவை. எனக்கா? ரொம்ப அலையாத. உங்க அம்மா மாத்து துணி இல்லாம கூட இருக்காங்க, அவங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். நீங்களே கொடுக்க வேண்டியதானே? நீயே குடுமா. அம்மா. என்னம்மா சித்தி, இப்படி நீங்க பண்ற நல்லதெல்லாம் யாருக்கும் தெரியாததுனாலதான் உங்க மனசை யாரும் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. இப்படி தர்மசங்க. அம்மா இங்க வா. நீ கூட. நீங்களே கொடுங்க. இது புடவை. உங்களுக்கு கலர் பிடிக்கலன்னா காவேரி கூட்டிட்டு போய் மாத்திங்க. சித்தி உனக்காக பார்த்து பார்த்து வாங்கியிருக்காங்க, புரிஞ்சுக்கோ. அவ எப்பவுமே நல்லவாதான், நான் தான் புரிஞ்சுக்கல. சரி, பிடிச்சிருக்கான்னு பாரு. வைதேகி, வைதேகி, ஏன் வைதேகி? அந்த கிழவியோட குரல் மாதிரி இருக்கு. நீ போய் பாரு போ. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.